إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال النبي صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ولم يوقر كبيرنا فليس منا. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் பாக்கியம் நிறைந்த ஜும்ஆவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிஹீன்களில் நம்மை எல்லாம் கபூல் செய்தார்கள். அந்த பொருத்தத்தை பெறுவதில் இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக திகழ்ந்த வழிகாட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மகத்தான வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள். ஒரு வெற்றிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தான் வாழ்ந்தார்கள், உலகத்தாருக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா அவர்களை சொல்கிறான் உஸ்வத்துன் ஹசனா, ரசூலுடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். யார் அல்லாஹுடைய ரசூலின் வாழ்க்கையை பார்க்கிறார்களோ, அந்த வாழ்க்கையை போல் நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு சிறந்த முன்மாதிரி அல்லாஹுடைய ரசூலின் வாழ்வில் இருக்கிறது என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஒரு நிலைப்பாடுகள் என்பதெல்லாம் ஏற்படுமோ எல்லா நிலைகளிலும் இன்று இந்த உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார். பெண்கள் எப்படி வாழ வேண்டும், பெண்களோடு உள்ள ஒரு அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹுடைய ரசூல் வழிகாட்டி இருக்கிறார். ஒரு ஆசிரியராய் எப்படி இந்த உலகத்தில் திகழ வேண்டும் வழிகாட்டி இருக்கிறார். இன்னி புஇஸ்து முஅல்லிமா, இந்த உலகத்தில் நான் ஒரு ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். வாழ்வின் எல்லா துறையிலே உள்ளவர்களோடும் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டியவர். அந்த அடிப்படையில இன்னைக்கு நமக்கு உள்ள ஒரு கவனமில்லாத ஒரு நிலை எதுன்னு சொன்னா பிள்ளைகளுடைய விஷயம், சிறுவர்களுடைய விஷயம். சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு அலட்சியமா கருதுவதும், அவர்கள் விஷயத்தில் ஒரு பொடுபோக்காக இருப்பதும், அல்லது அவர்களை பார்த்தாலே கண்டிப்பதும் தண்டிப்பதும், இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நம்முடைய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே வெற்றிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு, பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும், அருமையான வார்த்தை சொன்னார்கள். மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. சிறுபிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டாதவர் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யாதவர், என்னை சார்ந்தவர் அல்லன்னா. அவ்வளவு கடினமான வார்த்தை. சிறுபிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டாதவர்கள், அவர்கள் மீது அன்பு பொழியாதவர்கள், பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யாதவர்கள் என்னை சார்ந்தவர்களே அல்ல என்று சொன்னார். வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டியதை போல் சிறுபிள்ளைகளுடைய விஷயத்திலேயும் அன்பை அவர்கள் மீது பொழிவதிலே, அவர்களோடு உள்ள பரிமாற்றங்களிலே, சின்ன பிள்ளைகள்ட்ட எப்படி பரிமாறணும் அதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டி இருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டி இருக்கிறார். முதலாவது அவர்கள் மீது நிறைவான அன்பை வெளிப்படுத்துவது, அன்பை வெளிப்படுத்துவதற்கு உண்டான நிலைப்பாடுகள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் செய்து காட்டுவது. அதாவது பிள்ளைகளை முத்தமிடணும். ஸல்லல்லாஹு பிள்ளைகளை முத்தமிடுவாங்க. ஒரு சஹாபி, ஒரு கிராமவாசி வந்தாங்க. ஸல்லல்லாஹு பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை முத்தமிடுறதை பார்த்துட்டு ஒரு ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், இன்னலி அஷரத்து வரது, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை கூட நான் இதுவரை முத்தமிட்டது இல்லையேன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு. எனக்கு 10 மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் சின்ன பிள்ளையா இருந்தா மட்டும் இல்ல. ஒரு ஆள் சட்டம் கேட்டாங்க, அதற்கு என் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, என் பிள்ளை சடங்காயிடுச்சு, முத்தமிடலாமான்னு கேட்டாங்க. முத்தமிடலாம், மார்க்கம் அதற்கு வழிகாட்டி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னையா பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை முத்தமிட்டு இருக்கிறார். அதனால அந்த கிராமவாசி சொன்னாரு,
முத்தமிடுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு, சல்லாசுடைய அன்பை அந்த குழந்தையின் மீது வெளிப்படுத்துவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதுவரை நான் எந்த பிள்ளையும் முத்தமிட்டதில்லைன்னு சொன்னாங்க. சல்லாஸ் சொன்னாங்க, உன்னுடைய கல்புல இருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை வெளியே எடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய கல்புல இருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை நீக்கிவிட்டால் நான் என்ன செய்ய முடியும்? மன் லா யர்ஹம் லா யுர்ஹம். யார் இரக்கம் காட்டவில்லையோ, கருணை காட்டவில்லையோ, அவர்கள் மீது கருணை காட்டப்படாது. அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். மற்றவர்களோடு கருணையோடு நடப்பது, குறிப்பாக பிள்ளைகளின் மீது, பிள்ளைகளுடைய விஷயத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வாசகம் சொன்னார் என்று பார்க்கிறோம். எனவே அவர்கள் விஷயத்திலே முத்தமிடுவது, சின்ன பிள்ளைகள்கிட்ட உள்ள பரிமாற்றங்களே இந்த பிள்ளைகளோடு உள்ள பரிமாற்றம் மாதிரி இருக்கணும். இதற்கு அனஸல் தான் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு தம்பி இருந்தார், அவர் ஒரு குருவி வளர்த்தார், அவர் ஒரு குருவியை வளர்த்தார். ஸல்லல்லாஹு ஒரு நாள் வந்தாங்க, அவர் பேர் அபு உமைர், அபு உமைர் அவர் பேரு. அவர் வளர்த்த அந்த குருவி செத்து போச்சு. ஒரு நாள் அது இறந்துருச்சு. ஸல்லல்லாஹு வந்து, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், அபு உமைரே உங்களுடைய நுகைர் என்ன ஆனது, நீங்கள் வளர்த்த அந்த குருவி என்ன ஆனது என்று பரிவோடும் பாசத்தோடும் அந்த பிள்ளை விசாரிக்கிறார். பிள்ளைகள் அப்படியே அடிமைப்பட்டு விட மாட்டார்களா? நம்மை சார்ந்து விட மாட்டார்களா? பிள்ளைகளோடு உள்ள பரிமாற்றம், அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த உலகத்திற்கு நமக்கு வழிகாட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருட காலம் ஹித்மத் செய்த அதற்கு அனஸ் பின் மாலிக் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே மா ரஅய்து அஹதன் அர்ஹம பில் இயாலி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட நான் யாரையும் பார்த்ததில்லைன்னு சொன்னார். அவ்வளவு பிள்ளைகள் மீது அன்பு, இரக்கம், அவர்கள் உள்ள பரிமாற்றம், அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம், எல்லாவற்றையும் இந்த உலகத்திற்கு கற்றுத் தந்தவர்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அருமை மனைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்களுக்குள்ள ஏற்கனவே குழந்தைகள்ல ஒரு பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி மடியில உட்கார வச்சாங்க. மடியில உட்கார வச்சு அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்குது. சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய அந்த தட்டுல அப்படியே கையை போட்டு இங்க வளாந்தது, கை வளாந்தது அங்கங்க. அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கையை பிடிச்சு சொன்னாங்க, சம்மில்லாஹ் ஒக்குல் பிய மீனி ஒக்குல் மிம்மா எலி. சம்மில்லா, அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லிதான் சாப்பிடணும், வலது கையால தான் சாப்பிடணும், முன்னால் உள்ளதான் எடுத்து சாப்பிடணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார். அது மாதிரி யாராவது பிள்ளைகள், வேற ஹதீஸில் வருகிறது, பிள்ளைங்க சாப்பிட உட்கார்ந்து பிஸ்மில்லா இல்லாம கையை பிடிச்சிருவாங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிடுவாங்க. பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவிலே ஷைத்தான் பங்கேற்கிறான். அதனுடைய நஃப்ஸினுடைய அடிமைப்பாட்டிற்கும் ஷைத்தானுடைய தீங்குதலுக்கும் அது காரணமாகிவிடும். இன்னைக்கு பெரிய ஆட்களே நாம சத்தம் போட்டு பிஸ்மி சொன்னாதான் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அல்லது பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட குக்கத்தை சொல்லிக் கொடுப்பது, அவர்கள் மீது அன்பு காட்டி அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் அவர்களுக்கு மார்க்கத்தையும் பக்குவமா சொன்னோம் என்று சொன்னால் ஒரு உயர்ந்த குடும்ப சூழல் உருவாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, அந்த அன்பிலே அடிமைப்பட்டவர்கள் தான் பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹித்மத் செய்த பிள்ளைகள்ல ஒரு ஆள், ஒரு யூத சிறுவர் ஒரு ஆள் இருந்தார். ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவர். அவர் எப்பமா ஸல்லல்லாஹு அலைஹி ஹித்மத் செய்வாப்ல. அவர் உடம்பு சரியில்லை, ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கிறாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பிள்ளை விசாரிக்க போனாங்க. அந்த பையனை விசாரிக்க போனாங்க. விசாரிச்சுட்டு அவரை தடவி கொடுத்து அவருக்கு துவா செய்துட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஸ்லிம், என் அருமை மகனே, நீ இஸ்லாம் ஆயிருன்னு சொன்னாங்க. நீ இஸ்லாம் ஆயிருன்னு சொன்னாங்க. சின்ன பையன், தகப்பனார் பக்கத்துல நிற்கிறாரு, யூத மதத்தை சார்ந்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி அன்பினுடைய அந்த அரவணைப்பிற்கு அடிமைப்பட்டவர். அதனால அந்த பையன் அப்படி தகப்பனார் ஏறிட்டு பார்க்கிறார். தகப்பனார் சொன்னார்கள், உன் மீது எப்பொழுதுமே அன்பு காட்டக்கூடிய நன்மையை நாடக்கூடியவர்கள் அவர்கள். அதி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு நீ வலுப்படுன்னு சொன்னாங்க, உங்க சொல்ல கேளு என்று சொன்னாங்க. சொன்ன உடனே இவர் கலிமா சொல்கிறார், ஈமான் கொள்கிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் அவரை நரகத்திலிருந்து வீழ்ச்சியாக்கி உயர்ந்த சொர்க்கவாசியாக அவரை ஆக்கினானே என் ரப்புக்கே எல்லா புகழும். அன்பின் நிலைப்பாட்டால், அன்பை வெளிப்படுத்துவதால் பிள்ளைகளை தன்பால் ஆக்கி கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளை முத்தமிடுவாங்க, அவர்களை முஆனகா செய்வார்கள், அவர்களை கட்டி பிடிப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு யஅலார் அல்லாஹ்வுடைய சஹாபி சொல்றாங்க, நாங்க ஒரு விருந்துக்கு போனேன், நானும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து விருந்துக்கு போனேன். அந்த நேரத்தில் தெருவிலே பிள்ளைகள், குறிப்பாக ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கட்டி அணைச்சாங்க. பிள்ளையை கட்டி அணைத்து
ஹுசைன் மின்னி வான மின்னு, நான் அவரிலிருந்தும் அவர் என்னை சார்ந்தவர் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல பெருமையாக கண்ணியமா சொன்னார். பிள்ளைகள் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துவது உள்ளத்தின் ஆழத்தில் நபி அவர்களுக்கு பதிந்திருந்தது. சுபு தொழுக வச்சாங்க, சூரத்து ரூம் ஓத ஆரம்பிச்சாங்க. குர்ஆன்ல சூரத்து ரூம் பெரிய சூரா. ஓத ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், இன்னி அஸ்மா புகா சபி. ஒரு சின்ன பிள்ளை அவன் அழுகிறான், ஒரு பையன் அழுகிறான். அந்த அழுகையினுடைய உள்ளத்தில் அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடா ஸல்லல்லாஹு அலைஹி அந்த சூரத்து ரூம்ல இருந்து மாறி ஒரு சின்ன சூறா ஓதி தொழுகை முடிச்சுட்டாங்க. காரணம் கேட்கும் சொன்னாங்க, இந்த பிள்ளையினுடைய அந்த அழுகை, அந்த சத்தத்தை நான் கேட்டேன். அப்பொழுது அந்த தாயினுடைய உள்ளம் அல்லது பெற்றோருடைய உள்ளம் என்ன பாடுபடும், அதனாலே நான் சின்ன சூறா ஓதி முடிச்சேன்னு சொன்னாங்க. பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவதை குறித்து ஏராளமான நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் வருகிறது. நாம் உலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் மீது அன்பு காட்ட வேண்டும். பக்குவமா சொல்லணும். எப்ப பார்த்தாலும் அதற்றதே இல்லை, அதட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. சொல்லணும். பிரியத்தோடு சொன்னால் யாரும் கேட்பார்கள். அன்பை வெளிப்படுத்தி சொன்னால் எந்த நேரத்திலும் கட்டுப்படுவார்கள். நம்முடைய பெற்றோர் நம்ம மீது அன்புள்ளவர்கள் அல்லது இவர்கள் நம்ம மீது அன்புள்ளவர்கள் என்ற ஒரு நிலையிலே அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு பயணத்துல போயிருந்தாங்க, பாங்கு சொல்லப்பட்டுச்சு. பாங்கு சொல்லப்படும் சின்ன பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து அவனும் அதே மாதிரி சத்தம் போடுறான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ், அவனும் சத்தம் போடுறான். ஷஹது அல்லா இலாஹ இல்ல, அவனும் ஷஹது அல்லா இலாஹ இல்லதான் சொல்றான். பாங்கு முடிச்ச உடனே ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஒரு பிள்ளை சத்தம் பையன் சத்தம் போட்டாரு, ரொம்ப இனிமையான குரலா இருந்துச்சு, அவரை கூப்பிடுங்கன்னாங்க. அங்க சத்தம் போடுற நிலை வேற, சத்தம் போடுற நிலை வேற. ஆனா ஸல்லல்லாஹு அந்த பிள்ளையினுடைய இனிமையான குரலை, அந்த பையனுடைய இனிமையான குரலை சொல்லி அவனை கூப்பிட விட்டான். கூப்பிட விட்டு தலையில தடவி, ரொம்ப இனிமையான குரல்மா, எங்க சொல் பாப்போம், ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அந்த பையனை திரும்ப சொல்ல சொன்னாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பெருமக்களே, தலையை தடவி கொடுத்தாங்க. பையன் தான் சஹாபிகளிலேயே சடைமுடிக்கு சொந்தக்கார அவர் மட்டும்தான், அவர் மாத்திரம்தான். அவர் ஈமான் கொண்டார் என்பது மாத்திரமல்ல, அந்த பையன் சடைமுடியோடு வாழ்ந்தார். என்னுடைய ஹபீபினுடைய புனிதமான கரங்கள் என்னுடைய தலையிலே பட்டிருக்கிறது, அந்த முடி ஒருபோதும் நரகத்திற்கு போகாது. அதனால் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தலைமுடி இறக்காமல் சடைமுடியாக இந்த உலகத்திலே வாழ்ந்த சஹாபிதான் சையதுனா அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு. நபியினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய அந்த ரசூலின் அன்பிற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டவர்கள், அந்த அன்பின் வெளிப்பாடாக தன்னை பிணைத்துக் கொண்டவர்கள். பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலேயே பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி ஸையத் ரலியல்லாஹு அன்ஹு தான். பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள், ஆனால் குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி சையதுனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். யார் அந்த ஸைத்? அதற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் ஹாரிசா. அந்த பிள்ளையை ஒரு தடவை சந்தைக்கு அழைத்து போயிருந்தார். அழைத்து போயிருந்த நேரத்துல பிள்ளை சந்தையில வச்சு காணா போயிட்டார். ஹாரிசா பெரிய பணக்காரர், பிள்ளை காணா போயிட்டார். காணா போனா பிள்ளையை தேடி ஒவ்வொரு இடமாக அலைகிறார். கடைசியிலே மக்காவிற்கு அந்த நேரத்தில் வந்த ஆட்கள், அந்த நேரத்திலேயும் மக்காவுக்கு வரக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அதனால மக்காவுக்கு வரக்கூடிய மக்கள் சொன்னாங்க, உங்க பிள்ளையை நாங்க மக்கால பார்த்தோமேன்னு சொன்னாங்க. இவர் தன்னுடைய திரண்டு செல்வத்தை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்துட்டார். செல்வத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்த புனித பூமிக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தான் பிள்ளை இருக்கிறது என்று தெரிந்து அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறார். சொன்னார், ஸைத் உங்களிடத்தில் இருப்பதா கேள்விப்படுகிறேன், அது என்னுடைய பிள்ளை, அதனால நீங்க எவ்வளவு பணம் வேண்டுமோ நான் அதை தருகிறேன், என் பிள்ளை என்கிட்ட தந்துருங்கன்னு சொன்னாங்க. ஸைதுல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு பணம் தர வேண்டாம், நீங்க பிள்ளையை கூப்பிடுங்க, அவர் வந்தா நீங்க கூப்பிட்டு போயிருங்க, ஆனா பிள்ளையை வற்புறுத்தக்கூடாது, பிள்ளையை போட்டு பாடுபடுத்தக்கூடாது, நீங்கள் அவரை கூப்பிடுங்கள், அவர் வந்து விட்டால் தாராளமா கூப்பிட்டு போலான்னு சொல்லி ஸல்லல்லாஹு ஸைதை கூப்பிட்டாங்க. இது யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. என்னுடைய தகப்பனார் ஹாரிசான்னு சொன்னாங்க. கூட வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. ஆமா, அவங்களுடைய தம்பி என்னுடைய சின்னப்பா அப்படிங்கிறத சொன்னாங்க. உன்னை கூப்பிட வந்திருக்கிறாங்க, நீ சந்தோஷமா போயிட்டு வான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலின் அன்பிற்கு அடிமைப்பட்டவன் நான், இனிமேல் யாரையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இனிமேல் யாரையும் தேர்ந்தெடுப்பதில்லை. ஒரு வசதியான நிலையிலே உள்ள நீ ஒரு அடிமையாக வாழ விரும்புகிறாயான்னு கேட்டாங்க. தகப்பனார் கேட்கிறாங்க. ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அன்பு, அவர்கள் காட்டிய பரிவு, அந்த பிள்ளையின் மீது அவர்கள் வைத்த அந்த நிலைப்பாட்டினாலே தன்னை இழந்தார், தீனுக்காக கொடுத்தார். தன்னுடைய வளர்ப்பு பிள்ளை என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாராட்டி சொன்னாங்க,
ஆயத்து வந்த பிறகு அதனுடைய நிலை மாற்றம் வந்தது. அருமையானவர்களே, அதற்கு ஸெய்த் ரலியல்லாஹு குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி, ஸல்லல்லாஹு முழு அன்பிற்கு பாத்திரமானவர், முழுமையான அன்பிற்கு பாத்திரமானவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் அன்பிலே தன்னை அர்ப்பணித்தவர்கள் அதற்கு ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா. அதனால பிள்ளைகளின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை அன்பு காட்டி அவர்களை முத்தமிட்டு சூழ்நிலை நேரம் வரும் பொழுது முஆனக்கா எல்லா நேரத்திலும் செய்யறது இல்லை. ஹதீஸ்ல முஸாபா தான் ரசூல் செய்திருக்கிறாங்க. வைதா கதிமு மின் சபரின் தானக்கும், ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க, பயணம் போயிட்டு வந்தாங்கன்னா முஆனக்கா செய்வாங்க. உங்களுடைய பழக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை அப்படியே கட்டி அணைத்து அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் உன்னதமானது. ஆத்மார்த்தமான பலத்தை உண்டாக்கும் முஆனக்காங்கிறது. அதனாலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு ஹதீஸ்ல வருது. ஹிராவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, அப்படியே கட்டி அணைத்தாள்னு ஹதீஸ்ல வருகிறதே. வஹீயினுடைய தொடக்கமே அதுதான், ஒரு மனிதனுடைய ஆன்மீக பலத்தை, ஆன்ம பலத்தை உருவாக்குவதில். நமக்கு யாராவது பெரிய மனிதர்களிடத்துல முஆனக்கா செய்வதற்கு வாய்ப்பு வந்தால், யா அல்லாஹ் அவருடைய கல்புல உள்ள நல்ல விஷயத்தை என் கல்புல தந்துருப்பேன்னு கேட்கணுமா? யாத்தையாவது முஆனக்கா செய்வதற்குண்டான பெரிய மனிதர்களாக, அவர்கள் அறிவில், ஆற்றலில், பேணுதலில் நல்ல நிலையில உயர்ந்தவர்களாக இருந்தால், யா அல்லாஹ் அவருடைய கல்புல உள்ளது எனக்கு தா என்று முஆனக்கா செய்யும் பொழுது அப்படி சொல்ல வேண்டும் என்று முஆனக்காவினுடைய அந்த அதபுகளில் சொல்லி தருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் மீது அப்படி ஒரு நிலையிலே வெளிப்படுத்துவார்கள். அந்த அன்புதான் அன்பினுடைய வெளிப்பாடு. முத்தமும் முஆனக்காவும் பேசுவதும் பரிமாற்றமும், அந்த வார்த்தைகளை அவர்களிடத்தில் நளினமான மொழிகளை பேசுவதும். இந்த உலகத்திலே மகத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவங்க அந்தஸ்து என்ன? நம்ம பெரிய மனுஷன் நினைக்கிறோம், வயசுல பெரிய ஆளு நினைக்கிறோம், சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவர்கள் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்று ஒரு நிலை பார்க்கணும். ஒரு யுத்தத்திலிருந்து நிறைய கனிமத்து பொருள்கள் வந்தது. அதுல ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ட்ரெஸ்ஸை கையில எடுத்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களாம், இந்த ட்ரெஸ் அழகா இருக்குது. ஐன உம்மு காலிதா, அந்த உம்மு காலிதா பிள்ளை இருந்துச்சு, 3 வயசு பிள்ளை, 3 வயது பிள்ளை. இந்த உம்மு காலிதான் பிள்ளை ஒண்ணு வருமே, அந்த பிள்ளை எங்கன்னு கேட்டாங்களாம். உம்மு காலிதா கூப்பிட்டு வந்துட்டாங்க. உம்மு காலிதா வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ட்ரெஸ்ஸை அந்த பிள்ளைக்கு போட்டு பார்த்தாங்க. போட்டுட்டு ரசூல் சொன்னாங்க, அது அஸ்ஸானா, அது அஸ்ஸானா அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல, அரபி மொழியில் உள்ள வார்த்தை இல்லை அது. அது அஸ்ஸானா, ரொம்ப அற்புதமா இருக்குதுமா, உனக்கு ரொம்ப உனக்கு பொருத்தமா இருக்குது. இது என்ன சனா அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளையினுடைய தாய் ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க. அவங்க அபிசீனியா போயிருந்து அங்க பிறந்தது இந்த பிள்ளை. பிறந்த அந்த ஆரம்ப நேரத்தில் இந்த அபிசீனிய மொழியிலே சனான்னா ரொம்ப அழகுன்னு அர்த்தம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அந்நிய மொழி என்ற நிலையில் இதை எழுதுறாங்க. யாருக்கும் தெரியல என்ன பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த பிள்ளைக்கு விளங்குது, அது சிரிச்சிச்சு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு விளங்குது, ரொம்ப அழகா இருக்குதுமா உனக்கு என்று சொன்ன உடனே பிள்ளையினுடைய முகத்தில் அப்படி ஒரு ஆனந்த புன்முறுவல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ட்ரெஸ்ஸை சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு நீண்ட ஹயாத்தையும் தரட்டும், இந்த ஆடையையும் அல்லாஹ் தஆலா என்றும் புதுமையாக வைக்கட்டும். வரலாற்றிலே ஹதீஸிலே வருகிறது, அந்த பிள்ளை 90 வயசு வாழ்ந்துச்சான். 90 வயது வாழ்ந்தது. 90 வயதிலேயும் அந்த ஆடையினுடைய அழகு குறையில்லை என்பது. அந்த ஆடையினுடைய அழகு ஒன்னும் புத்தம் புதிய ஆடை போல் இருந்தது என்று வருகிறது. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு துஆ செய்வது, அன்பை பரிமாறுவது, அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட அன்பின் பரிமாற்றங்களின் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது துஆ சொல்லி கொடுத்தா பிள்ளை என்ன செய்வாங்க, மேல கை வச்சு அணைச்சி அப்படி சொல்லி கொடுப்பாங்க, இப்படி ஓது, இப்படி செய்ய என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த அன்பிற்குத்தான் உலகம் அடிமை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்பின் வெளிப்பாடாக அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொடுத்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளையினுடைய சிரித்த பிறகு அப்படி ஒரு துஆ செய்தார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆனக்கா செய்வார்கள். அதில் குறிப்பா பயணத்திலிருந்து, பெரிய மனிதர்களும் முஆனக்கா செய்யலாம், பெரும்பாலும் பயணத்திலிருந்து வந்த பிறகு அப்படி செய்திருக்கிறார்கள். எப்படி ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்திற்கு பெரிய எதிரியா இருந்தார். மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே, நாம இவங்களுக்கு இந்த அளவு பாடுபடுத்தி இருக்கிறோம், இவங்களை எல்லாம் இந்த அளவு தொந்தரவு கொடுத்திருக்கிறோம், எனவே நாம அங்க இருந்தா கண்டிப்பா உயிருக்கு ஆபத்தான் சொல்லி அங்கிருந்து போயிட்டார். போனால் இக்ரிமாவுடைய மனைவி அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி வந்தால் நீங்கள் மன்னிப்பீர்களான்னு கேட்டாங்க. மனம் திருந்தி அவர் மன்னிப்பு கேட்டு வந்து விட்டால் மன்னிப்பீர்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பா. இக்ரிமா வந்தாலுமா?
இக்கிரிமா வந்தாலும்னாங்க. எனக்கு ஆதாரம் வேணும்னு கேட்டாங்க. சில தலப்பாவை கையில கொடுத்தாங்க. தலப்பா எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. இதுதான் ஆதாரம். அவர் எங்கேயோ ஹிஜ்ரத் போய்விட்டார், எங்கேயோ பயணம் செய்து போயிட்டாரு. அவங்கள தேடி போய் நீங்கள் வந்தால் ரசூலுடைய சமூகத்திற்கு வந்தால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்பதற்கான ஆதாரம் இது அவர்களுடைய ஒரு அடையாளமான சின்னம்னு காட்டுறாங்க. இவர்தான் அங்கிருந்து வந்தார் இக்ரிமா. நம்பிக்கை இல்லை அவருக்கு, ஆனா வந்தாங்க. வந்தவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ஹபம் பிர் ராகிபில் முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் இக்ரிமா அவர்களை வருக மர்ஹபா என்று அவர்களை கட்டி அணைத்தார். மானகாசி அது ஒரு ஆன்மீக பலத்தை உண்டாக்குவதிலே உன்னதமானது என்று பெருமக்கள் சொல்வார். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே அருமையானவர்களே, குறிப்பாக பிள்ளைகள் மீது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காரியம், அவர்களிடத்தில் அழகு மொழி பேசக்கூடிய ஒரு காரியம், பிள்ளைகளுடைய நிலையில இறங்கி ரசூலுல்லாஹ் முந்தி சலாம் சொல்லுவாங்க. பிள்ளைகளை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூல் முந்தி சொல்லுவாங்க. சலாம் பிள்ளைகள் பெரிய ஆளுகளுக்கு சொல்லணும், ஆனால் முந்தி கொண்டு சொல்வார்கள். அதுவெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடாக என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். கண்ணியமான அருமையான பெருமக்களை, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இந்த உலகத்திலே வழிகாட்ட வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வெற்றிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கும் நம்முடைய பிள்ளைகள் வெற்றிக்குரியவர்களாக திகழ்வதற்கும் அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக ஆகுவதற்கும் கூட அந்த பிள்ளைகளோடு உள்ள பரிமாற்றங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு நேரத்தில் அதட்டக்கூடாதா, கண்டிக்க கூடாதா, கோபிக்க கூடாதா, கோபிக்கலாம், கண்டிக்கலாம். குறிப்பா மார்க்கத்திற்கு மரணான சில செயல்பாடுகள் வரும் பொழுது நமக்கு அதிருப்தி தான் அப்படிங்கிறத பிள்ளைகள்கிட்ட காட்டலாம். அது வாப்புக்கு ஒத்துக்கிறாது, இது உம்மைக்கு ஒத்துக்கிறாது என்பதை காட்டலாம். ஆனால் எப்பொழுதுமே பிள்ளைகள் மீது நாம் அவர்களை வெறுப்பான ஒரு நிலையிலே அப்படி பார்ப்பது, பெரிய ஆட்களோடு உள்ள அந்த பரிமாற்றங்களை போல் பிள்ளைகளை செய்வது என்பது இருக்கிறதே, எதிர்காலம் அது நல்லதா இருக்காது. அதனால அந்த பிள்ளைகளிடத்தில் உள்ள பரிமாற்றங்களின் வழியாகத்தான், அந்த பிள்ளைகளுடைய சிறந்த பரிமாற்றங்களின் வழியாக, அன்பின் வழியாக, முத்தமிடுவதன் வழியாக, அழகான உபதேசங்களை பக்குவமாக சொல்வதன் வழியாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதோடு நாமும் ஒரு தலைமைத்தனத்திற்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு துறையினரிடத்திலும் ஒவ்வொரு வருடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ இந்த உலகத்தில் அப்படி நடந்து காட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபை தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.